நூற்றாண்டுல சோழ நாட்டுல சீர்காழி என்ற தளத்துல சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு சிவபெருமானோட திருவடியை தவிர வேற எதுவும் தெரியாது. அவங்க ரொம்ப நாளா பிள்ளை பேரு இல்லாம கஷ்டப்படுறாங்க. சைவ சமயத்தை நிலைநாட்டும் வல்லமை படைத்த ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. சிவபெருமானோட அருளால திருவாதிரை நல்நாள்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்த அந்த குழந்தைக்கு 3.5 வயது இருக்கும்போது தன்னோட தந்தையோட குளத்துல நீராட போவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. அடம் பிடிச்சு தந்தை கூடவே அந்த குழந்தையும் போகுது. குளக்கரையில குழந்தையை விட்டுட்டு சிவபாத இருதயர் குளிக்க போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல தந்தைய காணோம் அப்படின்னு குழந்தை அழ ஆரம்பிக்குது. அம்மா அப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கு. அழுத குழந்தையோட கண்ணீரை பார்த்ததும் தாங்க முடியாத உமையம்மை பொன் கிண்ணத்துல பாலை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அம்பிகையோட ஸ்பரிஷ தீட்சை அந்த குழந்தைக்கு கிடைக்குது. அதுவும் அந்த பாலை சிவஞானம் குழைத்து கொடுக்கப்பட்ட பால் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். அந்த சிவஞான பாலை குடிச்ச அந்த குழந்தைக்கு சிவபெருமானே மேலான பரம்பொருள் அப்படின்னும் பிறவி பிணியை தீர்க்க வல்ல மெய்ஞானத்தையும் அந்த குழந்தை உணருது. சிறிது நேரம் கழிச்சு கரையேறிய தந்தை குழந்தை வாயில பாலோட துளி இருக்கிறத பார்த்து ரொம்ப கோபப்படுவார். ஒரு குச்சியை எடுத்து உனக்கு யார் இந்த பாலை கொடுத்தா, அது யாருன்னு காட்டு அப்படின்னு மிரட்டுவார். உடனே அந்த குழந்தை கண்ணுல ஆனந்த கண்ணீர் பெருக தலைக்கு மேல கைகளை குவிச்சு திருக்கோவிலுடைய கோபுரத்தை காட்டி தோடுடைய செவியன் அப்படின்னு தொடங்குற பதிகத்தை பாடுது. அந்த பதிகம் இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் சிவத்தன்மை பெற்று செம்மையா வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாடப்பட்ட பதிகம். இப்படி இறைவனை புகழ்ந்து பாடியதுனால அந்த குழந்தையை எல்லாரும் ஞான சம்பந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஞான சம்பந்தர் தன்னோட பதிகங்கள்ல ஆன்மாக்களுக்கு இறைவனையும் இறைவனை அடையும் வழியையும் உணர்த்தி உயிர்கள் தங்களோட கர்ம வினைகளை தீர்த்து கொண்டு இன்பம் அடையும் வழியையும் உணர்த்தி இருப்பாரு திருஞான சம்பந்தர். தோடுடைய சேவியன் அப்படிங்கிற இந்த தேவார பாடல்ல